சவுதி அரேபியாவில் பேசப்படும் பல முக்கிய செய்திகளோடு உங்களோடு இணைந்திருக்கின்றேன். சவுதி அரேபியாவில் ரூபில் அல்லது வெளியில் வேலை பார்த்து கொண்டிருக்கும் உங்களுக்கு சவுதி அரசாங்கம் கொண்டு வந்திருக்கின்ற ஒரு நற்செய்தி. நீங்கள் ஹுரூபில் உள்ளவரா அல்லது உங்கள் கபில் உங்களுக்கு வலுக்கட்டாயமாக ஹுரூப் அடித்துள்ளாரா? அந்த தடையை நீக்கி இன்றே நீங்கள் இன்னும் ஒரு கபிலுக்கு மாறும் வசதியை சவுதி அரேபிய அரசாங்கம் வழங்கியிருக்கிறது. இந்த சலுகை இன்னும் ஓரிரு வாரங்களுக்கு மட்டுமே. இதனை கட்டாயம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இதுபோன்ற சலுகை இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தில் வருமா என்பதும் கேள்விக்குறியே. குறிப்பாக உங்களது முந்தைய கபீலினுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் மாறிக்கொள்ளலாம் என்பது சந்தோஷமான செய்தி. சமூக வலைத்தளங்களில் பேசப்படும் ஒரு செய்தியாக இது மாறியிருக்கிறது. முழுமையாக வீடியோவை பாருங்கள். இது பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். முதலில் ஹுரூப் என்றால் என்ன, அதனை எவ்வாறு கேன்சல் செய்வது, எவ்வாறு இன்னும் ஒரு கபிலுக்கு மாறிக்கொள்வது என்பதனை சுருக்கமாக பார்க்கலாம். உங்கள் கஃபீலினுடைய எந்த அனுமதியும் இல்லாமல் அவரை விட்டு போனால் அவர் உங்களுக்கு ஹுரூப் அடித்திருக்கலாம். அல்லது கஃபீலோடு வாக்குவாதத்தால் அவர் உங்கள் மீது கொண்ட கோபத்தின் காரணமாக உங்களுக்கு ஹுரூப் அடித்திருக்கலாம். இப்படியான பல காரணங்கள் எல்லாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். ஆனால் இப்போது அவை எல்லா தடையையும் நீக்கி சவுதி அரேபிய அரசாங்கம் நீங்கள் இன்னும் ஒரு கபிலுக்கு உடனேயே மாறிக்கொள்ளும் வசதியை தந்திருக்கின்றது. அது தவிர இன்னும் ஒரு செய்தியாக சவுதி அரசாங்கமே உங்களுக்கு ஹுரூப் அடிக்கும் நிலைமையும் வந்துவிட்டது. ஆனாலும் அது எப்படி சாத்தியம் என்று பலரும் கேட்கலாம். அதுதான் உண்மை, நம்பியே ஆக வேண்டும். உதாரணமாக, நீங்கள் ஒரு கம்பெனியில் வேலை செய்யும் போது அல்லது கம்பெனியின் அனுமதியோடு அல்லது அனுமதி இல்லாமல் 2 மாதங்கள் அக்கம்பெனி உங்களுக்கு சம்பளம் போடாவிட்டால் அல்லது வரவில் பதியப்படாமல் இருந்தாலும் அந்த நபருக்கு எதிராக சவுதி அரேபிய அரசாங்க தரப்பிலிருந்து ஹுரூப் விதிக்கப்படுகிறது. இது நான் அறிந்த உண்மையும் கூட. எனக்கு தெரிந்த ஒரு நபருக்கு இப்படியான சம்பவங்கள் நடந்திருக்கிறது. ஆகவே கவனமாக இருங்கள். நீங்கள் வேலை செய்யும் கம்பெனியின் கான்ட்ராக்ட் முடிந்திருந்தால் அல்லது உங்களுக்கு அந்த கம்பெனியால் மாறக்கூடிய வசதிகளை தந்திருந்தால் 1 மாதம் இருக்குத்தானே, 2 மாதம் இருக்குத்தானே, ஆறுதலாக மாறிக்கொள்ளலாம் என்று நீங்கள் அலட்சியமாக இருந்தால் சவுதி அரேபியா அரசாங்க தரப்பிலிருந்து உங்களுக்கு ஹுரூப் அடிக்கப்படும். அதன் பின்னர் நீங்கள் உங்கள் பழைய கம்பெனிக்கு சென்று முறையிடவும் முடியாது, அவர்களால் எதுவும் செய்ய முடியாது என்பதும் குறிப்பிடத்தக்கது. அதன் பின்னர் நீங்கள் லேபர் கோர்ட்டுக்குத்தான் போக வேண்டிய நிலைமை உங்களுக்கு வரும். ஆகவே அதிலும் கவனமாக இருங்கள். இந்த செய்தியை வழங்கிய அந்த நேரம் சவுதி அரசாங்கம் பல இடங்களில் போலீசாரின் சோதனைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. குறிப்பாக ரியாத், ஜித்தா, மக்கா போன்ற இடங்களில் சோதனை சாவடிகள் அமைத்து போலீசாரின் கடுமையான சோதனைகளும் இடம்பெற்று கொண்டிருக்கிறது. பல வருடங்களாக ஹுரூபில் இருக்கின்ற தொழிலாளர்கள் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொள்ளுமாறு சவுதி அரசாங்கம் அதனுடைய ஒஃபீஷியல் வெப்சைட்டில் செய்திகள் வெளியாகி கொண்டிருக்கிறது. இந்த ஹுரூப்பை எப்படி கேன்சல் செய்வது என்று பலருக்கும் கேள்விகள் இருக்கலாம். அது மிகவும் சுலபம். நீங்கள் ஒரு சவுதி கஃபீலை தேடி எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த கஃபீலை மக்தப் அமலுக்கு கொண்டு போய் அவரது பேருக்கு மாறினால் மாத்திரமே அந்த ஹுரூப் நீக்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. சவுதி அரேபியாவில் இருக்கின்ற தொழிலாளர்கள் இந்த வாய்ப்பை நிறைய பேர் பயன்படுத்தி கொண்டு கபாலா மாறியுள்ளார்கள். நீங்களும் இந்த சந்தர்ப்பத்தை தவறாது பயன்படுத்தி கொள்ளுங்கள். அல்லது உங்கள் சொந்த நாட்டுக்கு செல்வதாக இருந்தாலும் உடனே கபாலா டிரான்ஸ்ஃபர் மாறிய அந்த நேரமே விடுமுறையில் செல்லலாம். நீங்கள் விரும்பினால் எக்ஸிட்டிலும் போய் இன்னும் ஒரு கம்பெனிக்கும் வரலாம். அதற்கு மாறாக இந்த சந்தர்ப்பத்தை நீங்கள் பயன்படுத்த தவறினால் போலீசாரால் பிடித்து நாட்டுக்கு போனாலோ அல்லது எம்பசி மூலமாக சென்றாலோ 5 வருடங்களுக்கு சவுதி அரேபியா நாட்டுக்குள் நுழைய முடியாத கட்டுப்பாட்டை சவுதி அரசாங்கம் விடுத்திருக்கிறது. இது போன்ற சவுதி அரேபியா தொடர்பான செய்திகளை பெற்றிட எமது யூடியூப் பக்கத்தினை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். இன்னும் ஒரு செய்தியோடு சந்திக்கலாம்.